பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்து உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா விதமான தயவுகளையும் எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை அற்புதமாய் நடத்துகிறவர், நீர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காய் செய்திருக்கிறீர். அவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளோடாய் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்கள் மத்தியில் இடைபடும், எங்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தனை பெரிய காரியங்களை செய்யும். தகப்பனே, இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே உண்மையான மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தினபடினால நீங்கள் பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அதே செய்தியினுடைய அடுத்த பாகத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் பிழைத்திருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற செய்தியினுடைய அடுத்த பாகம் ஒருவேளை இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசுவது. பிழைத்திருப்பதுனா என்ன பிரதர்? ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்ந்து முடித்து இறுதியாக தேவன் சொல்ற நித்திய வாழ்வு, அந்த பிழைத்திருத்தலா அப்படி கேட்டீங்கன்னா, அந்த பிழைத்திருத்தல் திடீர்னு ஒரு நாள்ல நடப்பதாக வேதம் போதிக்கல. தேவனுடைய ராஜ்யம் எங்கே என்று சிலர் அங்கேம்பாங்க, சிலர் இங்கேம்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுன்னாரு, உங்களுக்குள்ளாக இருக்கிறது அப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவராஜ்யம் அங்க இருக்கு, இங்க இருக்குது, இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுது நிறைய பேர் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நீ நம்பாத. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள் இருக்கிறது. அப்ப வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமானது. இங்க இருக்கிற ஆராதனை, நீங்க இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிற ஆராதனை, பரலோகத்துல போய் நாம் நித்திய வாழ்வை அடைஞ்ச பிறகு செய்ய போகிற ஆராதனையுடைய நிழல் என்று வேதம் சொல்லுது. அதனுடைய ஒரு ஸ்டைல் தான் இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எங்க தகுதிப்படுத்துறாரு பிரதர்? பூமியில வாழும் போதே அவரு நமக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யத்தை போட்டு தேவன் நடத்துறார். வாசிக்கிற அந்த திருவிருந்தினுடைய ஒரு பகுதி, இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை குறித்து பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் பிழைத்திருக்கிற மாதிரி நாமும் பிழைத்திருக்கும்படியாக என்று தேவனாய் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா? அதனால பிழைத்திருப்பது என்பது, அந்த ஒரு வசனத்தை வாசிட்டு செய்திக்குள்ள போமா, யோவான் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 57ஆம் வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை அங்கே இடம்பெறுகிறது. அப்ப நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்ன வார்த்தை, நான் பிழைத்திருக்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றார், நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் என்ன செய்வீங்க, என்னாலே பிழைப்பீர்கள். அப்ப பிழைத்திருக்கிற அனுபவம் என்பது இந்த பூமியில வாழுகிற நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கிறது. அதாவதுக்கு அதுல ரொம்ப ஆழமா பார்க்கணும்னா ஒரு வரி சொல்லணும்னா, பாவத்திற்கு மறிக்காதபடி ஜீவனுக்கேற்ற வாழ்க்கை வாழும்படி தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன். அதனாலதான் ஆண்டவர் கடைசி கட்டமா இந்த குடோனை இன்னும் நான் பெரிதாக்குவேன் 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 சொல்லும் போது, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் போகும்னார். எந்த தேவன் பிரதர்? சேமிப்பை கனப்படுத்துகிற தேவன். சேமிச்சு வைப்பா, வீணாக்காத, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறாத. நீ செத்த பிறகு கொஞ்சமாவது உன் பிள்ளைக்கு வச்சுட்டு போ, கொஞ்சமாவது உன் சேமிப்பில் நினைச்சு அது இருக்கட்டும் சொன்ன ஆண்டவர். புரியுதா இல்லையா? சேமிப்பை விரும்புகிற கர்த்தர். அப்ப குடோன் நிரம்பணும் பிரதர். விளைச்சல் நல்லா வரும்போது அந்த தானியம் எங்க லோட் பண்ணணும்? குடோன்ல பாதுகாக்கப்படணும். பழைய ஏற்பாட்டுப்படி அம்மா தான், ரைட்டு தான். ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னாரு. நீ இடிச்சு 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 பெருசாக்கிட்டே போக முடியாதுன்னாரு. அதை சொல்லும் போதான் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு இரவு ஜீவன் போயிரும்னார். போனா என்ன செய்வேன்னு கூட கேட்கல, போயிரும்னார். இந்த ஜீவன் இல்லாம நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ முடியாது. இது யாருக்கு விளங்கும் பிரதர்?
முக்கியமான குடும்பத்தினுடைய ஆணி வேறா இருக்கிற சில உறவுகளை இழக்கிறவர்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும். தகப்பன, தாய, இப்படி மிக முக்கியமான அந்த ஏற்ற காலத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் ஆணி வேற இருப்பார் இல்லையா, அவர்களை இழக்கிற குடும்பத்தாருக்கு தெரியும் ஜீவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று. அந்த பிள்ளைகளுக்கு அவங்க லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனை இழந்தாலும் சரி, தாயை இழந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. கணவனை இழப்பது, மனைவியை இழப்பது, சில நேரத்தில் இன்னும் கொடூரம் பிள்ளைகளை இழப்பது. அதெல்லாம் அவங்க அந்த இழப்புகளை சந்திச்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழிகள் என்ன செய்யும் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் செய்தி தானே. கல்ஃப்ல வார் நடக்குது, அங்கிருந்து போட்டார், குண்டை போட்டார், ஈரான் அழிந்தது. ஆனா அங்க இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு அது என்னது, கடுமையான இழப்புல. அது எவ்வளவு கொடூரமானது நல்லா கவனிங்க. அதனால சொன்னேன், இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதமே ஜீவன் தான், பிழைத்திருக்கிறது தான். அதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும். அப்ப ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட ரொம்ப முக்கியமானது கர்த்தருக்குள்ளாக அந்த ஜீவனை பெற்றிருப்பது, பிழைத்திருப்பது ரொம்ப 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 முக்கியமானது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நீங்கள் பிழைத்திருக்கிறவளாய் வாழ வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்புன்னு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னாரு. எப்படி முதல்ல ஒரு 3 தேவதாசர்கள் வாழ வேண்டாம் சாகணும்னு நினைச்ச பிள்ளைகளை குறித்து உங்களோடு பேசினேன். அப்புறம் என்ன பேசினேன், 2வது பாட்டு உணர்வுள்ளவர்கள் ஆக்குன்னு சொல்லி 2வது பாட்டு எடுத்தேன். கரெக்டா? இதுல எல்லாம் உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம். ஞாபகம். இன்னைக்கு 3வது பிழைத்திருப்பதற்கு தேவன் சொன்ன ஒரு 4 வசனங்களை 5 எடுத்திருக்கிறேன். பேசுவதற்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு முன்பதாக வேகமாய் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். ஒரு 5 வசனங்களை மட்டும். ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொன்னார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் சபாவுக்கும் போகாதேயுங்கள் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுது. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி சொல்றாரு, நீ என்ன தேடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீ தேடாது இருக்க வேண்டிய 3 காரியம் ரொம்ப முக்கியம் அங்க சொன்னார். எப்படி யோவான் 10 ஆண்டவர் ஒரு மந்தையானது மேய்ப்பெண் சத்தத்தை அறிந்திருப்பது எவ்வளவு முக்கியமோ, அதே போல அந்நியரின் சத்தத்தை அறியாமல் இருப்பது மிக மிக முக்கியமானு சொன்னாரோ, அதே தேவன் தான் இங்கேயும் சொல்றாரு. என்னை தேடுவதற்கு மிகப்பெரிய தடை என்ன தெரியுமா? சில நேரம் ஜனங்கள் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பதிலா வேற தேடுறாங்க. இதுல ஒரு பதிய பண்ணுகிற அந்த 3 காரியம் என்னன்னா, 3 இடங்கள், பெத்தேல், கில்கால், பெயர் சபா என்கிற 3 இடங்கள். கர்த்தர் சொன்னார், என்ன தேடு, பட் அந்த இடத்தை தேடாதன்னு. ஏன்னா இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அந்த 3 இடங்களும் பாரம்பரியமான நிறைய காரியங்களை உள்ளடக்கியது. எலியா அக்கினி இறக்கினாரு, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினாரு, இப்படி நிறைய காரியத்தை வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானது, இப்படி எல்லாம் நிறைய இடங்களை வைத்து கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை நோக்கி இஸ்ரவேல் ஜனம் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கதான் எலியா பலிபீடத்தை உண்டாக்குனாரு, அங்கதான் ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்குனாரு, அங்கதான் நம்முடைய முன்னோராகி இவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள். அங்கே போனா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த காலத்தில் அப்படி தேடி தேடி ஓடினாங்க. அதே மாதிரி இந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா தேடி தேடி ஓடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அப்படி தேடி தேடி அங்கங்க போவாங்க. அதுல ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் சபை சொல்லுவாங்க தெரியுமா, எங்க ஊரு, எங்க தாய் சபை, அங்க போய் அந்த சோத்த 2 உருண்டை உள்ள தள்ளினாதான் என்னது, கொஞ்சம் குத்துதான் செய்யும், வேற வழி இல்லை. அப்பதான் ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏன் இடத்தை தேடுறேன்னு கேட்கிறாரு. எந்த இடத்தையும் முக்கியம் படுத்த தேவனாய் கர்த்தர் விரும்புறதே இல்லை. ஆதி முதல் உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தை கட்டும் போது சொன்னாரு, நீ மண்ணில தான் கட்டணும்னாரு. வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது மண்ணில தான் கட்டணும். கல் வச்சு கட்டினா என்ன செய்யணும் பிரதர், கீழே கிடக்கிற அந்த சின்ன சின்ன உருண்டை கற்களை தூக்கி அடுக்கி அதுல பலிபீடத்தை கட்டணும். கல்லை செதுக்கி கட்டக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா கல்லை செதுக்கி கட்டினாதான் அது உயரத்தை நோக்கி நகரும். கல்லுகளை அடிக்கி சும்மா மண்ணெலி போட்டு கட்டுனாரு. எதுக்குன்னா, வனாந்தரத்துல வேகமா காத்து வீசும், கொஞ்ச நாள்ல மண்ணு காணாம போயிடும்,
மண் அந்த இடத்த மூடிடும். அடுத்த முறை அதே இடத்த தேடினா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆண்டவர் சொல்லும் போதுதான் சொன்னாரு, ஐயா நீ என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன். பர்டிகுலர் இடத்துல தேவன் இருக்கிறார் நினைப்பது, இந்த ஆழ்த்துல தேவன் இருக்கிறார் நினைப்பது, பலவிதமான நம்பிக்கைகள் இருக்குது. கத்தரை தேட தொட்டு போட்டு இதெல்லாம் சேருது. இங்க முழங்கால் போட்டு சோமன்னா உடனே கத்தர் உடனே கேட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை, அங்க உட்காந்து சோமன்னா கேட்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை, கொஞ்சம் லேட்டா கேட்பார் இல்லையா? எல்லாம் உங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கையில நான் சொல்றேன். இதுல முட்டு போட்டு சோமன்னா உடனே கேட்டுருவார். அப்போ அங்க சோமன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கொஞ்சம் தூரம் ஜாஸ்தியா இருது இல்லையா? ஒரு 10 சேர் தள்ளி போயிடுறீங்க இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை. இங்க வரும்போது அப்ப 2 வந்துட்டா பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எனக்கு 2 கிடைச்சது. அது கொஞ்சம் பாதி உடஞ்சு கிடைச்சா இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருது இல்லையா? ஒரு சமயம் எங்க ஊர்ல சர்ச்சில் சாப்பாடு நடக்குது. அப்ப ஒரு குடும்பம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபேமிலி என்னன்னு கேட்டா, வேத்த சோறை எனக்கு போட்டுட்ட, அப்ப இந்த வருஷம் எனக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்குன்னு சண்டை. அசன பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க இல்லையா? மத்தியானம் 3 மணில இருந்து பொங்கி பொங்கி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுல கொட்டினது கடைசியா என்ன ஆயிரும், கொஞ்சம் அப்படி ஒரு ஃபேமிலிக்கு மாட்டிச்சு. சரியா? அவங்க ஒரே கூப்பாடு போடுறாங்க, சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீங்க எப்படி என்ன ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டீங்கன்னு. ஒரு 4 மாசம் கழிச்சு அதே குடும்பத்தை சந்திச்சேன். அவங்க போதாத நேரம் அந்த வீட்டில் கல்யாணம் கட்டி அவங்களுக்கு 6 பிள்ளை கல்யாணம் பண்ணி சந்தாக்கா 65 வயசு செத்து போச்சு ஹார்ட் அட்டாக்ல. அன்னைக்கே நினைச்சேன், என்னைக்கு அசனத்தன்னைக்கே நான் நினைச்சேன், வேத்த சோறு வந்துட்டியா பத்தியில சாவு வந்துச்சு வீட்டுல. நாங்க உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன், வேற யாரை பத்தியும் பேசல. நான் சோத்தை பத்தி எல்லாம் பேசல. உன் நம்பிக்கை எங்க இருக்குன்னு கத்தர் கேட்கிறார். அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, என்ன தேடு. நீ பெத்தேலுக்கும் கில்காலுக்கும் பெயர்சபாயும் தேடி போகாதன்னு ஏன் சொன்னார்னா, அங்க போறவன் கத்தரை தேட மறந்துடுறான். ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன பிரதர், அங்க இருக்கிற அந்த கட்டடம் ஆசீர்வாதம் ஆயிருது, அதை கழுவி தண்ணி குடிச்சா ஆசீர்வாதம் ஆயிருது, இப்படி நிறைய நம்பிக்கையின் அடிப்படையில் போயிடுறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, கட்டடத்தில் ஆண்டவர் இல்லை, நீங்க வந்தா வருவாரு, இல்லைன்னா போயிடுவாரு. சும்மா பூட்டி இருக்கிற கட்டடத்தில் கூட கத்தர் இருந்தாலும் இருப்பார்ல, நீ மட்டும் வந்தா வரமாட்டாருன்னு. ஏன்னா நீ 2000 ரூபாய் வாங்கி தானே ஓட்டு போட்டா சர்ச்சில், அதனால நீ வந்தா கத்தர் நினைச்ச மாட்டாரு. உண்மை என்ன தெரியுமா? ஜனங்கள் வரும்போது வருவார். பூட்டி இருக்கிற கட்டடத்துல கத்தர் இருக்க வேண்டிய அவசியம், அது ஆலயமா இருந்தாலும் பூட்டி இருக்கிற கட்டடம் தான். நீங்க வந்தா வருவார். ஏங்க அப்ப அங்க இல்லையா? அங்கதான் கத்தர் இருக்கிறாருன்னா நீங்க வீட்டுல ஜெபிக்கவே முடியாது, குடும்ப ஜெபம் பண்ண முடியாது, தனி ஜெபம் பண்ண முடியாது, நீங்க வாகனத்துல போகும்போது ஜெபிக்க முடியாது, எந்த இடத்துல ஜெபிக்க முடியாது. ஏன்னா கத்தர் எங்க இருக்கிறாரு? உங்க நம்பிக்கைக்கா சொல்றேன். ஆனா கத்தர் எங்க கூப்பிட்டாலும் வருவார். நீங்க எங்கிருந்து அழைத்தாலும் வருவார். அந்த இடத்துல தேவன் இறங்குவார். நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றார், என்னை தேடு, அப்பொழுது நீ என்ன செய்வ, நீ பிழைப்பாய். அப்ப என்ன தேடக்கூடாது என்பது அறியணும், எதை தேடணும் என்பது அறியணும். இடத்துல நான் இல்ல, என்ன தேடு. அப்ப கத்தரை தேடணும். எங்க தேடணும் பிரதர்? அதை உள்ளத்தின் ஆழத்திலும் தேடணும். அப்ப தூரமா போய் ஆராதிக்கலாமா? தூரமா போனா உனக்கு தனிமை கிடைச்சா போ. டைம் ஒதுக்குறோம், நமக்கு அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம 3 நாள் 4 நாள் செபிக்க வாய்ப்பு இருந்தா போலாம். ஆனா இடத்துல கத்தர் இல்லை. என் வீட்டுல ஜெபிச்சாலும் இடைபடுறாரு, நான் வாகனத்தை ஓட்டினாலும் இடைபடுறாரு. அப்ப யார் முக்கியம்? ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? ஒருவேளை தொந்தரவு வேண்டாம் நீங்க போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா சந்தோஷம். உங்ககிட்ட இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? அசனத்துல இருந்து சாம்பார் கொண்டு வர்றது தப்பா பிரதர்? டேஸ்டா இருக்கு நினைச்சா கொண்டு வா, தப்பு இல்லை. அது ஆசீர்வாதம் கொண்டு வந்தோம். யோர்தான்ல தண்ணி கொண்டுருவான். இங்கிருந்து இஸ்ரேல் போயிட்டு அங்கிருந்து பாட்டில் தண்ணி பிடிச்சி கொண்டு வர்றது. என் கூட வந்த டீம் எல்லாம் கொண்டு வந்துச்சு. எதுக்குன்னு கேட்டா சொன்னா, எங்க வீட்டு போர்ல ஊத்துறக்குன்னு. தண்ணி நல்லா வருதா அப்படின்னு. வருதுன்னாரு. ஊத்தி பாரு, வராது. கொண்டே ஊத்து, வராது. ஏன் பிரதர் சொல்றோம்? நல்லா வர தண்ணி வராம கெடுக்கணும்னா கொண்டே ஊத்து. அப்ப அது புனிதமானதா பிரதர்? இல்ல இல்ல, அது புனிதமானதுங்கிறது உண்மைன்னா என் ஆண்டவர் ஃபாரின் காடுங்கிறது உண்மை.
புறஜாதியா இங்க இருக்க அதானே சொல்றான். அவர் அந்நிய நாட்டு தெய்வங்க அதையா இங்க தூக்கிட்டு வரேன்னு கேட்கிறான்ல, அது உண்மைன்னா நீ ஒத்துக்கணும். நான் யோர்தான்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்த ஆசீர்வாதம், அங்க இருக்கிற ஒளிவை என்ன வந்த ஆசீர்வாதம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, இந்த வேதாகம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதான் உண்மை. இதை தாண்டி ஒன்று எனக்கு எங்க இருந்து ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. அதனாலதான் சொன்னார், எதை தேடணும்னு அறிஞ்சுக்கிடுங்க, எதை தேடக்கூடாதுன்னு அறிஞ்சுக்கிடுங்க. எதை தேடக்கூடாதுன்னு அறிஞ்சாதான் சரியா தேவனை தேட முடியும். தேவனை தேடினால் பிழைப்பீர்கள். இரண்டாவது காரியம் எசேக்கியேல் 18:32, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய அழிவை விரும்பல, சாவை அறிம்பல. பாவத்திற்கு மரித்திருக்கத்தக்கதான ஒரு மனுஷனுடைய காரியத்தை தேவன் ஒரு நாள் விரும்பல. அதனால நீங்க உயிரோடு இருக்கீங்க. அதனாலதான் ஒருவேளை தேவன் என்ன உயிரோடு வச்சிருக்கிறார், உங்களை உயிரோடு வச்சிருக்கிறார். அழிக்கணும்னா என்னைக்கு அழிச்சு போட்டிருப்பார். உங்க சாவை விரும்பாத தேவன். ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப, அப்ப என்ன செய்யப்படுவேன், நீ என்ன செய்யப்படுவ, ரட்சிக்கப்படுவாய், நீ பிழைப்பாய். மனம் திரும்பு அப்பொழுது பிழைப்பீர்கள். அதுக்கு முந்தின 2 வசனம் 30-31. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உம்முடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? துரோகம் பண்ணின, மீறுதல் பண்ணின, அக்கிரமம் பண்ணின, நீ ஏன் சாகணும்? புது இருதயத்தையும் புது ஆவியை என்ன பண்ணிக்க, உண்டு பண்ணிக்கன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் புது இருதயத்தை உண்டு பண்ண முடியுமா? நான் புது ஆவியை உண்டு பண்ண முடியுமா? ஆனா எனக்கு புது இருதயமும் புது ஆவியும் வேணும்னு கேட்கிறவனுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் தருவார். ஆனா வாஞ்சிக்கணும்ல. எதுக்கு பிரதர் புது இருதயம் புது ஆவி? எதுக்கு பிரதர்? பழையபடி அதுல போய் சாகாம இருக்கிறது. பிழைத்திருப்பதற்கு எது வேணும் பிரதர்? ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்புறவனுக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புது இருதயமும் அந்த புதிய ஆவியம். இல்லைன்னா மனம் திரும்புன்னு சொல்லுவீங்க, பழையபடி போய் அழிவுக்குள்ள கடந்து போவீங்க. தேவனாய் கர்த்தர் அதான் சொல்றாரு. சரிங்க, மனம் திரும்புதல்னா என்னது? அடுத்த ஒரு பெரிய கொஸ்டின். உன மனம் திரும்புங்கன்றாரு. இயேசுவானவர் வர விடாம எல்லா இடத்துலயும் அதே பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அது என்னங்க மனம் திரும்புதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்கிறது இல்லையா? மனம் திரும்புதல் என்னது? ஏசாயா 55 திருப்புங்க. அதுல வர்ற 6-7 வசனங்களை வாசிக்கலாமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, மனம் திரும்புங்கள், உன்னுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பு, உன்னுடைய நினைவுகளை விட்டு மனம் திரும்பு. தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு. மனம் திரும்புதெல்லாம் என்ன பிரதர்? உலகத்துக்கு பின்னாடி சுய விருப்பங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை கர்த்தர் உனக்கு திருப்புவது. அதுக்கு தான் நினைவுகளை விட்டு திரும்புன்னு சொல்றாரு. அப்ப பாவத்தில் இருக்கிறவன் மட்டும்தான் மனம் திரும்பணுமா பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா இல்ல. சுயத்தை சார்ந்து இருக்கிறவனும் மனம் திரும்பியே ஆகணும். சுயனா என்ன பிரதர்? நிறைய சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு கோடு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த கோடு தான் நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாத குறைபாட்டுக்கு காரணமாக அமைஞ்சிரும். இது இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், படிச்சா இதை படிக்கணும் இல்லையா? லைனா ஒன்னொன்னா சொன்னா உங்க ஒவ்வொருத்தரையும் பர்சனலா டபுக்கு 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 டபுக்குன்னு குத்துன மாதிரியே இருக்கும். ஒரு கோடு வச்சிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு விருப்பம். படிச்சா இது, நான் சொந்தமா வீடை கட்டி
ஒரு காரை வாங்கி அது பென்சோ BMW நிறுத்திட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். அக்குள்ள உனக்கு 50 வயசு ஆயிரும். ஏற்கனவே எல்லா அவளும் தன்னை விட ஒரு வயசு கம்மியா கட்டுட்டு இருக்கிறா. உன்னை கட்டுறதுக்கு ஒரு வயல என்ன செய்ய மாட்டா, ஒருத்தையும் வரமாட்டா. எல்லாம் பொம்பளை பிள்ளை அதான் இருக்குது. என்னை விட ஒரு வயசு கம்மியா இருந்தா பரவாயில்லங்குது. எதுக்குன்னா வாடா படன்னு கூடலாம் இல்லையா? நல்ல கவனி. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம். சில பொம்பளை பிள்ளை லட்சியம் புருஷனை வாடா போடான்னு கூப்பிடணும்னு. அது ஒரு வயசாவது கீழே இருந்தா பரவாயில்லன்னு தேடிட்டு இருக்கா ஒவ்வொருத்தையும். நீ வீட்டை கட்டி காரை வாங்கி அது பென்ஸை வாங்கி கல்யாணம் பண்றதுக்குள்ள ஒருத்தையும் வரமாட்டா பார்த்துக்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒருத்தருக்கு ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொன்னா உங்க எல்லாரையும் குத்துற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் எனக்கு இது தேவைப்படுது, ஆண்டுகிட்ட கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவர் அப்படித்தான் தரணும்னு யாரும் கேட்க கூடாது இல்லையா? எனக்கு இந்த கார் வேணும் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வச்சுக்க. ஆண்டு யாராவது ஒருவர் வந்து எனக்கு தரணும் அப்படி கேட்டா நான் காலம் ஃபுல்லாக கார் இல்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடந்துச்சு. யாரும் தேடி வந்து காரை தரமாட்டாங்க இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கணும்? ரொம்ப ஆழமானதெல்லாம் விட்டுருவோம். ஆண்டு எனக்கு கார் தேவை தாரோம், அது எப்படி தரணுங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? சிலர் முழிக்கிற மொழியை பார்த்தா இப்ப நீங்க வந்திருக்கிற காரை நிறுத்திட்டு போய் சொல்லிடுவேன் பயப்படுறீங்களோ? அதெல்லாம் இல்ல. நல்ல கவனி. எப்படி தரணும் அவர் தான் முடிவு பண்ணணும். எனக்கு இப்படிதான் தரணும், நான் இப்படி. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, இப்ப இந்த குழந்தை இல்லாம லேட் ஆகும் போது சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மள பாவி மாதிரியே பார்ப்பாங்க. கத்தர் தந்தா தரணும். அக்கா அப்படி என்ன பண்ணணும்னா, காய்ச்சல் அடிச்சாலும் சளி பிடிச்சாலும் நீ எங்க போக கூடாது, மாத்திரை சாடக்கூடாது. ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் எங்க போக கூடாது. எல்லாத்துக்கும் போவீங்க, எல்லாத்துக்கும் டாக்டர் பார்ப்பீங்க. இதுக்கு பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது விளங்குதா இல்லையா? இப்ப லைனா சொல்லிட்டே போகலாம். எனக்கு இப்படிதான் புருஷன் வேணும், எனக்கு இப்படிதான் மனைவி வேணும், சுண்டுனா ரத்தம் வரணும், சுண்டாம்பலும் ரத்தம் வரணும், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. இது எங்க போய் நிற்கும் பிரதர்? அதான் கர்த்தர் சொன்ன மனம் திரும்புதல இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இது விருப்பம், ஆனா உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்பது ஆழமானது. எனக்கு விருப்பமான இதை நீர் எவ்வளியில தர விரும்புற அப்படி தாருன்னு கேட்கறது தப்பு இல்லை. சிலர் வச்சிருக்கிறான், இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறான். ஒல்லியா இருக்கணும், சோப்பா இருக்கணும், பொண்ணு இப்படிதான் இருக்கணும், ஆனா பொண்ணு பணக்காரியா இருக்கணும், வரும்போது ஒரு கார் தரணும், வீடு தரணும். இதெல்லாம் சேர்ந்து இங்க செய்யதான் செய்யணும். ஏதோ ஒண்ணு குறையும்ல. அதுதான் மாப்பிள்ளை வரும்போது நல்ல சொத்து இருக்கணும். இப்ப வர அப்படி வேற கேட்கறாங்க, நிறைய சொத்து இருக்கணும், ஆனா சொத்து மாப்பிள்ளை பேர்ல இருக்கணும். அது எப்படிங்க இருக்கும்? குறைஞ்சபட்சம் மாப்பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கணும், சரியா? ஆனா வயசு 28க்குள்ள இருக்கணும். 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை ஒரு பையன் 28 வயசுல எப்படி ரீச் பண்ணுவாங்கிறதுக்கு மட்டும் விடை சொல்லுங்க. அப்படி அவங்க ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி ரீச் பண்ற பிள்ளைகளுடைய பெர்சன்டேஜ் எத்தனை இருக்கும்? இது சாத்தியம் இல்லை. 2 லட்சம் சம்பளத்தினை எதிர்பார்த்தா 32 வயசு 33 வயசுல மாப்பிள்ளை பாரு. இதான் நான் சொன்னேன், நமக்கு இன்னொரு கோடை போட்டுட்டு கோட்டுக்குள்ளேயே வாழ்றது, அதை கூட சிந்திக்கிற அளவுக்கு மூளை இல்லை. அப்ப என்ன பிரதர், என்ன கோடு இது? இந்த கோடு இருக்குல்ல, அதான் நான் சொல்றேன். மனம் திரும்ப ரொம்ப கத்தர் சொல்ல எல்லாத்தையும் விட்டு திரும்பிடு. சிலதை பிடிச்சி வச்சுக்காத. எனக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சொந்தமா தான் முயற்சியில உழைச்சி ஒரு மனுஷன் சொந்தமா தொழில் உள்ள 45 வயசு ஆகுமா? இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா பிரதர்? அப்படி சொன்னாலே நீங்க திருந்த மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கோடு போட்டு குத்துனாலும் திருந்த மாட்டீங்க. நீங்க எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்குள்ள வருவீங்க? பாருங்க, உங்களுக்கு நீங்களே கோடு போடாதீங்க, உங்க நினைவுக்குள்ள விடாதீங்க. மனம் மாறுதல் அதெல்லாம் இருக்குது. உலகத்துக்கு பின்னாடி உங்கள் சுய விருப்பங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற மனசை யார் நோக்கி திருப்புவது? அப்பதான் பிழைக்க முடியும். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, மனம் திரும்பி அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். யாக்கோபு 4:7 முதல் 10 வசனங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, நல்லா கவனிங்க, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நல்ல கவனிங்க. அப்ப இருதயம் பரிசுத்தமாயிட்டுனா என்ன இருக்காது?
இருமனத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னது? டபுள் மைண்டட் இல்லையா? என்னங்க இருமனம் உள்ளவங்க நீங்க என்ன யோசிக்கணும்னா, அப்ப கர்த்தர் சொல்ற இருதயம் பரிசுத்தம் ஆயிட்டுனா இருமனம் வராது, டபுள் மைண்ட் வராது, சிங்கிள் மைண்ட் தான் இருக்கும். அது எப்படிங்க சிங்கிள் மைண்ட் அது காரியமா இருக்கும்? ஒரு மனுஷனுடைய இருதயம் பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருப்பான், அதனால தேவன் வாய்க்க செய்வதை பிடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான், அதனால சிங்கிள் மைண்டட் இருக்கும். பிடிச்சிட்ட இல்லையா? எல்லா விஷயத்திலும் டபுள் மைண்டட் ரொம்ப ஆபத்து. கர்த்தர் எதை வாய்க்க செய்யறாரோ அதை சிங்கிள் மைண்டடா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். நீங்க ஒன்லி கர்த்தரை ஆராதிப்பது, வேறு காரியங்கள் ஆராதிப்பது அந்த கோணத்துல போயிடாதீங்க. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு அந்த டபுள் மைண்டடா இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. முடியுமா, முடியாதா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்றவன் எவனும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். பிரசங்க எழுதுறாரு, விதைக்க போகும்போதே முளைக்குமா முளைக்காதான்னு நீ என்ன செய்ய மாட்ட. என்னங்க ஓரம் விதைக்கிறதுக்கு முளைக்குமா முளைக்காதா, மழை பெய்யுமா பெய்யாதா? அவன் ஒரு நாள் விதைக்க மாட்டான் இல்லையா? அதே பிரசங்கி தான் சொன்னார், இப்ப அறுவடைக்கு போறான், காத்தடிக்குமா அடிக்காதா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான், வயல்ல விளைஞ்சுதான் கிடக்கும், அறுக்கவே மாட்டான். அதுக்கு தான் நான் சொல்ல டபுள் மைண்டட். இது என்ன ஆகும், இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, செஞ்சுதான் பாரு. உலக பிரகாரமா சொல்லணும்னா கர்த்தருடைய காரியத்தை சொல்லணும். அவர் என்ன சொல்றாரோ செய், அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா அது நெகட்டிவா நடக்குமான்னு? அதிகபட்சம் நடக்காது. யோபுக்கு மட்டும்தான் நடந்துச்சு. எல்லாரும் பைபிள் இருக்கிற யோபு கிடையாது. நமக்கு வாழ்க்கையில பாடு வந்தாலே யோபு மாறின்றது. அங்க ஒரு யோபு தான் இருக்காரு. எல்லாரும் நான் யோபுனீங்கன்னா கர்த்தர் நினைச்சுவாரு, தேவ முட்டா போயலன்னு நான் யோசிப்பார் இல்லையா? அங்கிருந்து நானே பைபிள்ல ஒரே ஒரு யோபு தான் வச்சிருக்கிறேன், நீ அவ்வளவு பேரும் யோபுனா நான் என்ன செய்யட்டேன்னு கேட்பார்ல. அப்ப இருதயம் பரிசுத்தமாகுதலுக்கும் அந்த இரு மனதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதனால தான் ஆண்டு சொன்னாரு, இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. இது பரிசுத்தமாயிட்டுனா டபுள் மைண்டடே வராது. நடக்குமா நடக்காதா, ஒரு சிங்கிள்ல போயிட்டே இருப்பான், வேகமா முன்னேறி போய்கிட்டே இருப்பான். கர்த்தர் இந்த வழியை நடத்துகிறார், போயிட்டே இரு. இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, அது தப்பா ரைட்டா, கர்த்தர் நடத்துறாரு, அப்புறம் உனக்கு என்ன தப்பா ரைட்டா, போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவர் என்ன தவறாவா நம்ம நடத்த போறாரு? அப்ப தேவன் அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு, மனம் திரும்பு, இரு மனம் உள்ளவர்களே மனம் திரும்புங்க, இருதயத்துல வேறு வகையான நினைவுள்ளவர்களே மனம் திரும்புங்க. இதெல்லாம் மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஓசியா 5:6 அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவர்களை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். 15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆடு மாடோடு தேட வந்தா கர்த்தர் காணாம போயிடுவாராம். இப்ப என்ன சொல்றாரு, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுன்றார். அப்பதான் நீ என்ன பார்க்க முடியுன்றார். ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தா மட்டும் நான் இருப்பேன் வெயிட் பண்ணாத, நீ கொண்டு வர ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டு நான் ஓடியே போயிருவேன்ட்டார். எப்போ வருவாரா? குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்புதலுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான சில வசனங்களாக தேவனாய் கர்த்தர் குறிப்பிட்டு காமிக்கிறார். ஒண்ணு, கர்த்தரை தேடு நீ பிழைத்திருப்ப. ரெண்டாவது, மனம் திரும்பு பிழைத்திருப்ப. எரேமியா 27:12 இந்த எல்லா வார்த்தைகளின்படியே நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி உங்கள் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனையும் அவன் ஜனத்தையும் சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 17 அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்க, பிழைப்பீங்க. அது ஒருவேளை சிறையிருப்பா இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இந்த ஊர் அழிய போகுது, இந்த பட்டணம் அழிய போகுது, நான் அழிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்க கொடுக்க போறேன்? நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலுடைய பாவத்து நிமித்தம் தான் பாபிலோனிய சிறைக்குள்ள கர்த்தர் அனுப்பினார். ஆனா ஆண்டு அதுக்குள்ள 2 நோக்கம் இருக்குயா. யாரெல்லாம் அந்த சிறையிருப்பை ஏற்றுக்கொண்டு போறீங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பீங்க. இதே ஊர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அழிவீங்க.
இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பெருங்கூட்டம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அங்க சிறையிருப்புக்குள்ள போயிடுச்சு. ஒரு சின்ன கூட்டம் நான் இந்த ஊர்லாம் இருப்பேன்னுச்சு. இன்னொரு கூட்டம் இருக்கு, அது நான் பழையபடி எகிப்தை தேடி போறேன்னு போச்சு. 24 வாசிங்கன்னா நான் சொல்றது இது எல்லாத்தையும் வாசிக்கலாம், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சொன்னாரு, எனக்கு சித்தமானா அது சிறையிருப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள், அப்படி பிழைப்ப. ஆகார போய் அடங்கியிருந்தாரு உன் ஆட்சியார் அண்டை. கர்த்தருக்கு சித்தமான அடங்கி இருந்தான் ஆகணும். அது சிறையிருப்பு தானே அவளுக்கு. வெளியே வார வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுறா. முன்னிலைமையை விட பின்னிலைமை என்னவா இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா வெளியே வந்துட்டு தான் உள்ள போறா. அப்ப வெளியே வந்த பிறகு ஆண்டவர் திரும்ப போய் கொஞ்ச நாள் 16ஆம் அதிகாரத்துல சொல்லி 21 வரை வெயிட் பண்ண சொல்லி 21ல வெளியே கூட்டிட்டு வர்றார். அப்ப அந்த 5 அதிகாரங்கள் இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப வருஷம் கிடையாது, ஆனா கொஞ்ச காலம் போய் இருக்க வைக்கிறார். பாடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா குறைவா இருக்குமா? ஆனா கர்த்தர் சொன்னாரு, போ, நான் உன்னையும் சந்ததியும் பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு சித்தமானா அது சிறையிருப்பா இருந்தாலும் ஓகே ஆண்டவரே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லணும், நான் அதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லணும். அந்த நெருக்கடியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவைகள்ல இறங்கி அப்பதான் கிரியை செய்ய முடியும். இப்ப யார் பிழைப்பா பிரதர்? அவருக்கு சித்தமானால், நான் சொல்றேன், அது உங்களுக்கு பிடிக்காததா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு பாருங்க, நீங்க பிழைப்பீங்க. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூடும்போது எனக்கு பிடிச்சலாம் நான் வரல. ஆண்டவர் மேல அன்பு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும்னு ஆசை, தொழில் பண்ணிக்கிட்டே ஊழியத்தை செய்யறோம். திடீர்னு ஆண்டவர் விட்டுட்டு வாழ்றாரு, ரொம்ப பிடித்தமெல்லாம் இல்லை. ஏன்னா அதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனி வாழ போற வாழ்க்கை வேற. விட்டுட்டு ஊழியத்துக்கு போறேன்றேன். நான் அந்த தொழிலை கொண்டு போய் எங்க அப்பா கையில ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என் பாக்கெட்ல வெறும் 3000 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்த டைம் பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி ஃபுல் டைம் வர்றதுக்கு 2007. ஜனவரி 31ஆம் தேதி அந்த 2 மாசம் எனக்கு டிசம்பர்ல கர்த்தர் பேசினாரு. நான் அந்த 2 மாத இடைவெளியில ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒண்ணு, இந்த கடைக்குள் இருக்கிற எல்லா பொருளும் என் உடையதான் இருக்கணும். நான் ரொட்டேஷன்ல கூட யாருடைய கடனும் உள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கடையை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, ஐயா நீ கடனாளியா விட்டுட்டு போனேன்னு என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த ஒண்ணுதான் என் ஜெபம். 2 ரியல் எஸ்டேட் பிசினஸ் நடக்குது. உள்ள இருக்கிற எல்லா கடனையும் அந்த ரொட்டேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். உள்ள எல்லா பொருளும் முடிச்சு ஜனவரி மாசம் 31ஆம் தேதி என் பாக்கெட்ல இருந்து வெறும் 3000 ரூபாய். நான் இப்ப யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா, மேல மொட்டை மெத்தையில சீட்டு போட்டு ஒரு ஹால் ரெடி பண்ணணும், ஜெப கூட்டம் நடத்துறது. அதனால சாவியை கொடுத்துட்டு எங்க அப்பாட்ட காசு வாங்கணும், ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்கணும். அவர் ஜனவரி 31ஆம் தேதி சொன்னாரு, என்ன நம்பி வாரியா, 3 லட்சம் ரூபாய் நம்பி வாரியான்னாரு. நான் சொன்ன, ஆண்டவரே உங்களை நம்பி தான் வாரேன். அப்ப சாய் கொடுத்துட்டு சும்மா வாரினாரு. அப்படிதான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தேன். பெரிய இஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, வர்றோம் சரி ஆண்டவர் ஊழியம் செய்வோம். அப்ப நானே என் மனைவி மாத்திரம் தானே, என் மகன் பிறக்கல இல்லையா? அதனால நான் என் மனைவிட சொல்ல, கத்தனை மணி இப்படியெல்லாம் ஆசிரிக்க போறாரு அப்படிலாம் சொல்லல. அப்ப நம்ம 2 பேரும் தேவை ஒரு 1/2 கிளாஸ் ரைஸ் தானே, அதுவா நம்ம கிடைக்காம போகுது. நல்லா கவனிங்க, நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னை கத்தர் ஆசிரியப்பான்னு சொல்லி வரல. என் மனைவி நான் சொன்ன வார்த்தை தான், 1/2 கிளாஸ் அரிசி நமக்கு கிடைக்காதா, பொங்கி சாப்பிடுற நம்ம 2 பேர் தான், நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா அப்படின்னு சொன்னேன். என் மாமனாரும் மாமியாரும் என்கிட்ட வந்து கேட்கல, எப்பா நீ ஏதோ தொழில் பண்ற நினைச்சுதான் பொண்ணை கொடுத்தேன், நீ அதையும் விட்டுட்டு போற, இனி எப்படி என் பிள்ளைக்கு சோறு போட போறேன்னு அவங்களும் கேட்கல. கேட்காம விட்டுருவாங்களா என்ன? அப்படி கேட்கக்கூடாது, கேட்காம விட்டுருவீங்களா என்ன அப்படிதான் கேட்கணும். அவங்களும் கேட்கல. வந்த ஊழியத்துக்கு வந்தோம். அப்ப வரும்போது ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு. அப்ப இல்ல, அப்ப ஏன் வந்தீங்க? கர்த்தர் சொல்லிட்டாரு வருவேன். வந்து ஊழியம் பிஸி ஆயிட்டு நேரமே கிடையாது. இந்த வருஷம் மே மாசம் டேட்டு கேட்டா, இந்த வருஷம் மேலாம் நோ டேட்ஸ், அடுத்த வருஷம் தான் இருக்குது. பரவாயில்ல, 2027 வரீங்களா, 2028 வரீங்களா, அந்த சூழ்நிலை அன்னைக்கு பிஸி. அப்ப ஆண்டவர் சொன்னாரு சபை ஆரம்பிங்க. அதுவும் இஷ்டம் இல்ல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சேன். அப்போ என் மனைவி என்ன சொன்ன தெரியுமா?
யார் வருவாங்கலாம் தெரியாது. கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார், ஆரம்பிக்கிறோம். யாருமே வரலன்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன், நீ பாட்டு பாடு, கிரேசன் கேட்பான்னு 3 பேர் உட்காந்து செய்ய போறோம். ஆரம்பிக்க சொன்னார், ஆரம்பிக்க போறோம். அப்போ அப்படிதான் சொன்னேன் என் மனைவிட்ட. ஓஹோன்னு வரப்பு அதெல்லாம் சொல்ல. அதுக்கு பிறகு ஆண்டவர், ஐயா மிஷனரி ஊழியத்தை நீயே செய்யினார். அது வரைக்கும் மற்ற மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு ஆலயங்களை கட்டி எடுத்துட்டு இருந்தோம். அது எங்க போகும்போது அதுவும் தெரியாது, எங்க போகும்போது தெரியாது, எப்படி நடத்த போறாரு தெரியாது. ஆனா ஒப்பு கொடுத்த ஒவ்வொன்றையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். இதே சொல்றேன் தெரியுமா, அவருடைய சித்தம் பிடிக்காதா இருந்தாலும் ஒப்பு கொடு. அது ஒருவேளை உங்களுக்கு சிறையிருப்பு மாதிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுங்க. ஆகாரம் மாதிரி பரவாயில்ல, கஷ்டப்படுறேன், முன்ன விட ரொம்ப கஷ்டப்படுறேன், வார்த்தைகள்ல சாகடிப்பா சாரால் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொள்றேன். குறித்த காலம் வரும், தேவன் நினைச்சுவாரு, உயர்த்துவார். அதுதான் சொன்ன, சித்தமானதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது சிறையிருப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பாட்டு பாட முடியாதுல்ல. அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்த முதலற்று போனாலும், பாடும்போது நல்லா இருக்குது. ஆட்டு மந்தையை மேய்க்கும் போது முதலற்று போச்சு, ஒரு ஆடு குட்டி போடலன்னா வலிக்கும் இல்லையா? போட்ட குட்டியெல்லாம் செத்து போகுது, வலிக்கும் இல்லையா? பாடுறதெல்லாம் ஈஸி தாங்க, அர்ப்பணிக்கிறதான பிரச்சனை. இன்னைக்கு காலையில் இந்த பாட்டை பாடும்போது எத்தனை பேர் குத்திச்சோ தெரியல. உம்மாவியால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்கிறேன். குத்துனா விளங்குவீங்க. நமக்கு என்ன குதிச்சிங்களோ? பிரசங்கத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த பிரசங்கத்துக்கு சம்பந்தமே இல்லாததை வந்து முடிச்சோன்னே என்கிட்ட பேசுவீங்க பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய லெவல் எனக்கு தெரியும். இவ்வளவு நேரம் என்னத்தை கேட்டீங்க, இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு புரியும் உங்க ஆவிக்குரிய லெவல் என்னன்னு. சரி, 4வதா பாருங்க, ஆண்டவர் சொல்ற அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். அதே அதிகாரம் எகைன் திருப்புங்க, ஆமோஸ் 5:14-15. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஆண்டு சொல்லி பிழைத்திருக்கணும்னா தீமை அல்ல, நன்மையை தேடு. தீமையை வெறுத்து நன்மை செய்ய விரும்பு, அப்பொழுது கர்த்தர் உங்களோட இருப்பார், நீங்க பிழைச்சிருப்பீங்க. நம்ம பெத்த பிள்ளைக்கும் நன்மை செய்யறதில்ல, பெத்த பெற்றோருக்கும் நன்மை செய்யறதில்ல, உடன் பிறந்த எவனுக்கும் நன்மை செய்யறதில்ல. தீமையை செய்யறதுக்கு தான் அவ்வளவு முனைப்போட வேலை செய்வோம். அப்புறம் எங்கிருந்து பிழைக்கிறதுன்னு கர்த்தர் கேட்கிறாரு. அப்புறம் எங்கிருந்து பிழைக்க போற? எவனை ஏமாத்துறது எப்படி பண்றது, குடும்பத்தில் எப்படி ஆட்டையை போடுறது, சொத்தை எப்படி ஆட்டையை போடுறது, அதை எப்படி புடுங்கிறது, இதை எப்படி புடுங்கிறது, இதே சுவாலி சொன்ன கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வரோம். புஷ்கும் எங்க இருந்து நீங்க பிழைப்பீங்க? ஆண்டவர் கேட்பார், என்ன கேட்பார் தெரியுமா? என்னடே, உன் கூட பிறந்தவனுக்கே நீ நன்மை செய்யல, உன் பெற்றோருக்கு நீ நன்மை செய்யல, உன் பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்யல, நீ எந்த சத்துருவுக்கு நீ நன்மை செய்ய போறன்னு கேட்பாரு. அது அழகா ஆட்டைய போடுறிய நீ எப்படி அப்படி கேட்பாரு இல்லையா? எவ்வளவு அழகா நீ அடிச்சுட்டு போற அப்படி கேட்பாருல்ல. தீமையை செய்ய விரும்பிட்டு நன்மைங்கிற வாசனையே இல்லாம வாழ்ந்துட்டு பிழைக்கணும்னா எங்கிருந்து பிழைப்பீங்கன்னு கேட்கிறார். தேடுனா, நன்மையை தேடுனா 2வது வரியில தீமையை வெறுத்துருனார், நன்மை செய்ய விரும்புனார். ஒளிமுக வாசல்னா என்னன்னா ஊருக்கு பொதுவான இடம், அங்கே நீ நியாயத்தை நிலைப்படுத்தினார். ஒளிமுக வாசல்னா இதெல்லாம் எதுக்கு போறது? நான் பிழைத்திருப்பதற்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற அடுத்த காரியம். தீமையை மட்டும் விரும்பிட்டே இருக்காதீங்க, எவனை எப்படி கெடுக்குதுன்னு ஆலோசனை பண்ணாதீங்க. என்ன கேஸை கொடுக்கறது, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, எப்படி போடுறது, எப்படி சொத்தை அபகரிப்பது, இதே சுவாலியா வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா வாழ முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி அதை ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி காமிப்பாரு. அதுலயே புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது, இதை செய்யாதன்னு சொன்னா கேட்கறது இல்ல. கல்யாண விஷயத்திலும் கேட்கறது இல்ல, வீடு வாங்குறதுலையும் கேட்கறது இல்ல, நிலம் வாங்குறதையும் கேட்கறது இல்ல. இது காண்றதுக்கு பிரியம் இல்லையா, இது சாபம் சொன்னா கேட்கறதே இல்லை. கர்த்தர் என்ன செய்வாரு? உடனே சில அடையாளங்களை ஏற்படுத்துவார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் நீங்க புரிஞ்சுக்கிறது.
திருந்தலனா ஒட்டு மொத்தமா கர்த்தருடைய அந்த கோபாக்கினையே பார்க்க வேண்டி வரும். பிழைத்திருப்பதற்கு தேவன் சொல்ல எப்போ நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஈஸி இல்லை. நன்மை செய்ய விரும்புகிற எல்லாரும், நன்மை செய்கிற எல்லாரும் சோர்ந்து போகபடியான காரியங்கள் எப்பொழுது நடக்கும்? உங்கள்கிட்ட நன்மையை வாங்கின முதுகுல குத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா இவ்வளவு பண்ணியிருக்கோம், பின்னாடி உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு தோணும். ஏதாவது விளங்குதா இல்லையா? இவ்வளவு பண்றேன் இவங்களுக்கு, பின்னாடி உட்காந்து எதுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படி தோணும் இல்லையா? வேலை வெட்டி இல்லாதவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். வேலை பிஸியா இருக்கிறவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எனக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன் 2015 பண்ணது, 12 பண்ணது, 13 பேசினது இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறீங்க. மரியாதையா வேலையை செய்ய ஆரம்பிங்க, வாழ்க்கையில விளங்குறதுக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் யோசித்தாலே என்னதுதான் பிரச்சனை தான். இல்ல யோசிச்சா என்ன ஆகுறது? நிறைய தீமையானதுதான் நமக்குள்ள வரும். தீமையை மட்டும்தான் நம்ம யோசிப்போம், நன்மை யோசிக்கவே மாட்டோம். இது மனுஷனுடைய இயல்பா தான். கணவனும் மனைவிக்குள்ள பிரச்சனைப்பாங்க, சண்டைப்பாங்க, நிறைய காரியத்தை பேசுவாங்க, செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துடுவாங்க, தீமையை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. உனக்கு எதெல்லாம் தீமையா இருக்கோ அதை மட்டும் தூக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா வாழ்க்கையில நீங்க விளங்கவே மாட்டீங்க. அதுதான் நான் சொல்றேன், சபிக்கிறேன்னு நினைக்கூடாது. நீங்க விளங்குவதற்கான, பிழைத்திருப்பதற்கான ஆலோசனை சொல்றேன். தீமையெல்லாம் மறந்துரு, நன்மை மட்டும் செய். தீமையை வெறுத்துரு. தீமை விட்டுனா கூட ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செய்ய வேண்டி வந்துடும். அதுதான் கர்த்தர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். தீமையை வெறுத்துரு. தீமை செய்யணும்னு யாருக்குமே நினைக்காத, நன்மையை மட்டும் செய். நீ பிழைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நன்மையை மட்டும் தொடர்ந்து செய்வது ரொம்ப ரொம்ப கடினம். சில நேரத்தில் பல உபத்திரம் தான் வரும், ஆனாலும் தொடர்ந்து நன்மை செய்யுங்க. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலன்னா நிறைவு செய்ய முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை பார்க்காது, ஆனா நீ பாப்பன்ற. ஏன்னா நான் பிழைத்திருக்கிறபடினால நீ பிழைச்சிருந்தா என்ன நீ பாப்ப. அப்ப ஆண்டு சொல்ல, ஐயா உலகத்துல வாழ்ற ஜனங்கள் தானே சொன்னாரு, உலக நீ காணாது, நீ என்ன காண்பனி யாரை பார்த்து சொன்னாரு? செத்து போனோன்னு பார்த்த சொன்னாரு. கேள்வி உங்களுக்கு புரியுதா? உயிரோடு இருக்கிறவன் சொன்னாரா, செத்து போன பார்த்து சொன்னாரா? உயிரோடு இருக்கிறவன் பார்த்தா சொன்னார். அவனுக்கெல்லாம் அது விளங்காது, அவனுக்கெல்லாம் அது புரியாது. ஆனா உனக்கு புரியும். ஏன்னா நானும் பிழைத்திருக்கிறவன், நீயும் பிழைத்திருக்கிறவன். அப்ப நீ பிழைத்திருக்கிறவனா இருந்தா ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆவியானவராக யார் வாசம் பண்ணுவா? இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவார். அது யாருக்கு புரியும் பிரதர்? அந்த ஆவியானவரை பெற்றவனுக்கும் பிழைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவனுக்கும் மட்டும் அது புரியும். எல்லாருக்கும் தெரியாது. இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் கேட்கிற சிலருக்கு அது பைத்தியகாரத்தனமா தோன்றும். ஆனா ஆவியானுடைய பலனை அனுபவிக்கிறவனுக்கு, ஆமாயா இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். ஏன்னா நானும் பிழைத்திருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. பிழைத்திருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே நானும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறவன் பிழைத்திருக்கிறவரை அடையாளம் காண்பான். ஆண்டவர் சொன்ன உலகம் என்ன பார்க்க முடியாது. இன்னைக்கு பிசிக்கலா நான் இருக்கிற இந்த ஸ்தானத்தை விட்டு நான் ஆவியானுடைய ஸ்டேட்டஸுக்கு போயிடுறேன். என்ன அவெல்லாம் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பிழைத்திருக்கிறவனுக்குள்ள நானும் பிழைச்சிருப்பேன். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, பிழைத்திருக்கிறவராக நான் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறேனோ அவனும் பிழைத்திருப்பான். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைத்திருக்கிறவர் உங்களை வருவார். அந்த ஆவினாலே உங்கள் மாம்ச செய்கைகளை அழிக்க அழிக்க நீங்கள் பிழைப்பீர்கள். முந்தின 2 வசனத்தை வாசிக்கிறோமா? 11, 12. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறேன் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு
நான் மாம்சத்து கடனாளிகள் அல்ல. அது சொல்லிட்டு சொன்னாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே உங்கள் சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எந்த ஆவி? அதுக்கு தான் முன்ன 2 வசனத்தை வாசித்தோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அது யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறதோ அவர்கள் பிழைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய பிழைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க முற்படு. எதை கொண்டு பிரதர்? அது என்னால முடியுமா? முடியாதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்ன தேடு, நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா நான் உனக்குள்ள இருந்து உன் மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு நான் உதவி செய்வேன். மாம்சத்தினுடைய செய்கை என்ன பிரதர்? அது அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி அழிப்பது பிரதர்? உடனே ஆவியானவர் துணை கொண்டுதான் அழிக்க முடியும். தாவீது குளிக்கிற பெண்ணினுடைய குளிக்கிற அந்த காட்சியை பார்க்கிறார். நல்ல மத்தியானம் நல்லா தூங்கி எழும்பி, அதனால சோம்பேறி பாவத்திற்கான எல்லா தகுதியும் உடையவன் சொல்றது. நல்லா தூங்கி எழும்பி மத்தியானம் அவனுடைய படைகள் தளபதிகள்லாம் ரஃபா பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாட்டினுடைய ராஜா எப்படி இருக்கணும்? அவரும் அதுல முக்கியமான பங்கு வகிக்கணும். இவர் நல்ல மத்தியானம் தூங்கி எழும்பி அழகா அப்படியே பாத்தீங்கன்னா உப்பரிகளை உலாத்திட்டு இருக்கிறார். அப்ப குளிக்கிற பெண்ணை பாக்குறார். அவர் ரொம்ப அழகுள்ளவள். பாக்குறார். மாம்சத்தினுடைய செய்கை என்ன செய்யும்? பார்க்க சொல்லும். மாம்சத்தினுடைய செய்கை என்ன செய்யும்? ஓ அழகா இருக்கிறான்னு சொல்லும். அது எப்படி அழிக்கிறது பிரதர்? அந்த முதல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுல உடனே நீங்க ஆவியை பெற்றவளா இருந்தீங்கன்னா ஆவியான உள்ள இறங்குவார். சரிதான், வேலையை பாரு. அதோட போயிட்டானா விளங்கிடுவான். தாவீது விளங்கி இருப்பார். பின்னாடி ஆள் அனுப்புனா பத்தியெல்லாம் அந்த வீடு எங்க இருக்குன்னு அங்கதான் வேணா ஸ்டார்டிங் சொல்லுவாங்க. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருந்தாலும் ஸ்கூட்டியை பார்த்த உடனே அது 40 கிலோமீட்டருக்கு இறங்கிடலாம். டர்ன்னு வருவான். முன்னாடி ஸ்கூட்டி போனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோ ஆயிடுவான். அவர் அப்படியே தாண்டி லேச எட்டி பார்ப்பான். பாட்டியம்மாவா அப்படின்னா டூர்ன்னு போவோம். இல்லைன்னா என்ன பிரதர் ஸ்கூட்டி எங்க இருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணும். அப்ப முதல்ல நேரா போகும்போது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாச்ச பிரதர். ஆமா, வேற வழி இல்லை, மாம்சத்தின் கிரியே ஸ்லோவாகும். எட்டி பார்க்கும்போது பாட்டி நினைச்ச, ஓ தப்பிட்டடா நீ, சரி ஓகே, இதை நான் எங்க இருக்குன்னு ஃபாலோ பண்ற பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எங்க இருந்து வருது வண்டி ஃபாலோ பண்ணு, இந்த பஸ் ஸ்டாண்டு கரெக்டா இந்த டைம் தான் வாராளா பாரு, அவன் அந்த டைம் தான் வாரானா பாரு. இப்ப கர்த்தர் சொல்ற மாம்சத்தின் கிரியை தோன்றும்னா, ஏன்னா நீ மாம்சத்தினுடைய காரியத்துல கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிற. ஆனா ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணாருன்னு என்ன செய்வாரு பிரதர்? டக்குன்னு இறங்குவார். டேய் பாரு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அந்த மாம்சத்தின் கிரியைய யார் துணை கொண்டு அழிக்கணும்? ஆவியானவர் துணை கொண்டு அழிச்சா இது யாருக்கு பொருந்தும் பிரதர்? நான் ஏதோ 18 வயசு 20 வயசு பையனை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. 70 வயசு தாத்தாவுக்கும் பொருந்தும், 65 வயசு பாட்டிக்கும் பொருந்தும். பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உனக்குள்ளே அந்த மாம்சத்தின் கிரியை எழுகிற போது அதை நீ அழித்தன பிழைப்பாய். அதை அழிக்கணுமா பிரதர்? ஆமா. எப்படி யோசேப்பு நிலை கொண்டிருந்தாரு பிரதர்? ஒவ்வொரு முறை நித்தம் அங்கே போத்திபாருடைய வீட்டில் அவருக்கு உபரத்துரம் இருந்தாலும் டெய்லி டார்ச்சர். அவர் எப்படி தப்புனாரு பிரதர்? ஆவியானவர் துணை கொண்டு அழிச்சுக்கிட்டே இருந்தார். நான் சொல்றேன், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அது உங்களுக்குள்ளே வாசமா இருந்துச்சுன்னா, அந்த ஆவியை கொண்டு மாம்சத்தினுடைய கிரியைகளை நீங்கள் அழித்தீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஒருவேளை இவ்வளவு பண்ணிட்டு அதை பேசாம முடிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப எப்படி ஜெயம் கிடைக்கிறது பிரதர்? ஆவியானுடைய துணை கொண்டு. அதுக்கு தான் ஆவியானவரை வாஞ்சிக்கணும், ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக போராடணும், ஆவியானுடைய காரியத்திற்காக என்ன செய்யணும்? நம்ம ஆண்டுக்குள்ள போராடணும். அதுதாங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம். மற்றபடி நான் இந்த சபையை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு டினாமினேஷன்லாம் ஆசீர்வாதத்துக்கு உதவாது. ஐயா உனக்கு அது பெருமையா இருக்கு வச்சுக்க. ஆனா எதுல பெருமைப்படணும் தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை,
நான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நான் என்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவன். அதுக்கெல்லாம் பெருமை பாராட்டின கூட ஓகே. நான் ஆர்சியாக்கும் நான் சிஎஸ்சியாக்கும் அதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. நான் சொல்றேன், ஆவியானவர் துணை இருந்தா மட்டும்தான் உங்கள் மாம்சத்தினுடைய சரீரம் அழிக்கப்படும். அதுல கூட மாம்சத்தினுடைய சரீரம் சொல்லாம மாம்சத்தினுடைய என்னன்னு போட்டாரு, செய்கைன்னு போட்டார். ஒரே சத்தம் கேக்குது, செய்கை. மாம்சத்தினுடைய செய்கை அப்படின்னு போட்டார். அப்ப நல்லா கவனிங்க, மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்சத்தினுடைய செய்கைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் அடிச்சா திரும்ப அடிக்கணும்னு தான் தோணும் இல்லையா? என்னங்க அப்படிதானுங்க. என் மயன் கேட்டான், நீங்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடிட்டுப்பா, என்ன மட்டும் நீ யாரையும் திட்டாத, யாரையும் அடிக்காத, யாரையும் எதுவும் பண்ணாலும் நீ டீச்சர்ட்ட தான் சொல்லணும், இவ்வளவு பண்றீங்களே, நீங்க மட்டும் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், என்னடா பண்றது, எங்க அப்பா மளிகை கடைக்காரு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவன்ட்டையும் அடி வாங்கிட்டு உள்ள வரக்கூடாது, அடிச்சுட்டு தான் வரணும்னு எங்களை வளர்த்தாரு. இப்ப நான் பாஸ்டர் ஆயிட்டேன், நீ பாஸ்டர் மகன் ஆயிட்ட, உன்னை அதே மாதிரி அடிச்சுட்டு வான்னு சொல்ல முடியாது. மளிகை கடைக்கார மகனுக்கும் பாஸ்டர் பையனுக்கு வித்தியாசம் இருக்கடா அப்படின்னு நான் இப்படி சொல்லி வளர்க்க முடியாது. ஆடுறா பாத்துக்கலாம்னு சொல்ல முடியாது இல்லையா? என்னங்க கேட்டுதான் சொல்றது, அப்படி சொல்ல முடியாது. ஏன் பிரதர், கொஞ்சம் மாம்சத்தினுடைய செய்கையெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பிழைத்திருக்கிறதுனுடைய அடையாளமாக தேவன் சொல்றார். அப்ப அழகா தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப எழும்படி எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக, பிழைத்திருப்பீர்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் எந்த இடத்திலும் இல்லை, அதனால இடத்தை தேடாத, அதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தாத. என்னை தேடு, அப்பொழுது நீ பிழைப்பாய். மனம் திரும்பு, அப்பொழுது நீ பிழைப்பாய். என்னுடைய சித்தம் உனக்கு பிரியமற்றதா இருந்தாலும், அது சிறையிருப்பாகவே இருந்தாலும், அதை நீ ஏற்றுக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். நன்மை செய்ய, தீமையை வெறுத்துரு, அப்ப நீ பிழைப்ப. யாருக்கானாலும் நன்மை செய். 5வது சொல்லுகிறார், ஐயா கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிலைத்திரு, நீ பிழைப்பாய். நம்முடைய மாம்சத்தினுடைய செய்கையெல்லாம் வெளிப்படுவது இயற்கை. ஆனா அது அழிப்பது, அந்த ஆவியானுடைய துணை கொண்டு அழிப்பது தேவன் நமக்கு கொடுக்கிற பலம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இருதயத்தை திறப்பீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ள அடிக்கடி இந்த மாம்சத்தினுடைய செய்கைகள் வெளிப்படுன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே அதை அழிக்க எனக்கு பலம் தாரும். நாம் செத்தவனாய் வாழ விரும்பல, நான் பிழைத்திருக்கிறவளாய் வாழ விரும்புகிறேன். நான் அதை அழிக்க எனக்கு பலம் தாங்க. மாம்சத்தின் செய்கை இச்சையில வெளிப்படும், மாம்சத்தின் செய்கை பண ஆசையில வெளிப்படும், மாம்சத்தின் செய்கை ஐயா இந்த லஞ்சம் வாங்குவதனால எனக்கு இந்த பலன் உண்டாகும் சொல்லும். அதெல்லாம் எப்படி அழிப்பது பிரதர்? அங்கெல்லாம் கர்த்தர் தான் கிரியை செய்வார். ஒருவேளை ஒரு பெரிய வருமானம் எனக்கு ஒரு காரியத்தின் மூலமாய் வருகிறது, ஆனா அது நீதிக்கு புறம்பா இருக்கிறது. நல்லாவே தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு நமக்குள் இருக்கிற ஆவியான உணர்த்துவார், ஐயா இது நீதியற்ற காரியம், இது நீதியற்றது, ஆனா எனக்கு ஒரு பெரிய லாபம் அதுல கிடைக்க போகும்போது ஆவியானவர் இறங்கி சொல்லுவார், மகனே மகளே அது சரியானதல்ல. நான் சொல்லணும், ஆண்டவரே எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சாலும் என் மாம்சத்தின் கிரியை அதுல வெளிப்படாதபடி அதை நான் அழிக்கிற ஆண்டவர், எனக்கு அந்த வருமானம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். மாம்சத்தினுடைய செய்கைகள் பல ரூபங்கள்ல நமக்குள் இருந்து வெளிப்படக்கூடியதா இருக்குது. எரிச்சல் உண்டாக்குது, பகைமை உண்டாக்குது, ஒரு வைராக்கியத்தை உண்டாக்குது. அந்த தீமைக்கு எப்படி பதில் தீமை செய்வதென்று காத்திருக்க வைக்கிறது. வாய்ப்பு வரும்போது இதுதான் சரியான வாய்ப்பு, அவ உனக்கு இதை செய்தானே நீ திரும்ப செய் என்று என்னை தூண்டுகிறது. அந்த மாம்சத்தின் செய்கை எப்படி அழிப்பது? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி அது உனக்குள்ளே வாசம் பண்ணி அந்த செய்கை அழிக்கும், அந்த பகைமை அழிக்கும், அந்த வைராக்கியத்தை அழிக்கும், அந்த இச்சை அழிக்கும், அந்த பாவத்தை அழிக்கும். உனக்கு ஒரு பெரிய விடுதலை தரும். நீ பிழைத்திருக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே,
இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கெடுத்திருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் இறங்கும். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மகிமையின் மாற்றத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தாரும். அவங்க பிழைச்சிருக்கணும்பா தகப்பனே, நாங்க பிழைத்திருக்கணும் ஆண்டவரே. நீர் பிழைத்திருக்கிறது போல நாங்களும் பிழைத்திருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிதாவே, உம்முடைய ஆவியினாலே நாங்கள் பிழைத்திருக்கணும். அந்த பலனை இந்த செய்தி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் தாரும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பலன் தாரும் தகப்பனே. வீழ்ச்சி அல்ல, ஒரு ஆசீர்வாதமான நிலையில எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை கட்டமைத்துக் கொள்ள கர்த்தர் பலன் தாரும். உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.